Taste the Daily. மதுரை மாவட்டம் முசலம்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காலி பணியிடங்களை நிரப்பக் கோரியும், ஊதிய முரண்பாட்டை சரி செய்ய கோரியும், தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரியும் ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சத்துணவு ஊழியர்களுடன் அரசு ஊழியர்கள் சங்கத்தினரும் சேர்ந்து கோஷங்களை எழுப்பினர். தருமபுரி அருகே கட்டிய 4 மாதங்களில் காங்கிரீட் தானிய கழங்கள் விரிசல் ஏற்பட்டு புற்கள் முளைத்துள்ளது. கொட்டாய்மேடு மற்றும் ஊத்துப்பள்ளம் கிராமங்களின் விவசாய நிலங்களில் பயிர்களை உலர்த்தி தூய்மை செய்ய பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2 காங்கிரீட் தானிய கலங்கள் கட்டப்பட்டது. தற்போது தானிய கலங்களில் விரிசல் ஏற்பட்டு புற்கள் முளைப்பதுடன் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கும் நிலையும் உள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் தரமற்ற முறையில் காங்கிரீட் தானிய கலங்கள் கட்டிய ஒப்பந்ததாரர்கள் மீதும் இதற்கு துணை போன அரசு அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே கணபதிப்பட்டியில் புதிய நியாய விலைக் கடை கட்டுவதற்கான பூமி பூஜையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் துவங்கி வைத்தார். மொரப்பூர் ஊராட்சி கணபதிப்பட்டியில் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து 9,97,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நியாய விலைக் கடை கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பூமி பூஜையை துவக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே 1 மாதத்திற்கும் மேலாக தெருவிளக்கு எரியாததால் அப்பகுதி மக்கள் தீப்பந்தத்தை மின்கம்பத்தில் கட்டி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். வீரசோழபுரம் கிராமத்தில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக தெருவிளக்குகள் எரியாமல் பழுதடைந்துள்ளதால் மக்கள் இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் அருகே உள்ள ராஜன் வாய்க்காலில் முதலைகள் இருப்பதாகவும் இதனால் இரவில் தங்களுக்கு பாதுகாப்பில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதி மக்கள் மின்கம்பத்தில் தீப்பந்தம் ஏற்றி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசால் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட செய்ய முடியாதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே அரசு பேருந்து பாதி வழியில் பழுதாகி நின்றதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். தருமபுரி பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்பட்ட அரசு பேருந்து ராயக்கோட்டை பகுதியில் திடீரென பழுதாகி நின்றது. ஓட்டுநர் பேருந்தை இயக்க முற்பட்டும் பேருந்து நகரவே இல்லை. நீண்ட நேரம் போராடியும் பேருந்தை இயக்க முடியாததால் பயணிகள் பேருந்தை தள்ளிச் சென்றனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் முறையான பராமரிப்பு இன்றி அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதால் அடிக்கடி பழுது ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அரசு மருத்துவமனையில் செவிலியர்களை மிரட்டிய நபர் பிடிபட்டார். காட்டுமன்னார்கோவில் அரசு மருத்துவமனைக்கு கூத்தூர் பகுதியைச் சேர்ந்த மானக் ஷா என்பவர் தனது மனைவிக்கு தோல் சிகிச்சை அளிக்க அழைத்து வந்துள்ளார். அப்போது மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியர் ரேவதி மற்றும் சந்தியா ஆகியோர் மானக் ஷாவை ஓபி சீட்டு வாங்கி மருத்துவரை பார்க்க கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அவர் செவிலியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தகராறு செய்ததை தொடர்ந்து அங்கிருந்த போலீசார் மானக் ஷாவை பிடித்து விசாரணை நடத்தினர்.